ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தகவல் பழகலாம். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர் 2024. டிசம்பர் 31 நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் நடக்கும். அது ஒரு வழக்கமாகவே இருக்கும். இதுபோல ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவுங்க நாட்டோட கலாச்சாரங்கள் மரபுகளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடி மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த செலிப்ரேஷன்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போவோம். முதல்ல நம்ம ஸ்பெயின் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெயின் நாட்டில் கடிகார முள் 12 மணியை தொட்ட உடனே திராட்சை பழங்களை சாப்பிட தொடங்குவாங்க. ஒரு நொடிக்கு ஒரு பழம்ங்கிற கணக்குல கடிகார முள் ஒரு நிமிடத்தை தொடும் பொழுது 12 பழங்களை சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த திராட்சை பழங்களை சாப்பிட்றதுனால ஒவ்வொரு மாதத்திற்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு ஸ்பெயின் நாட்டினர் நம்புறாங்க. உடைஞ்சு பயன்படுத்த முடியாமல் இருக்கும் தட்டுகளை குப்பையில வீசிடுவாங்க. டென்மார்க் நாட்டினர் அத்தகைய தட்டுகளை ஆண்டு முழுவதும் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. இதே டிசம்பர் 31 அந்த தட்டுகளை வீட்டு வாசல்ல உடைச்சு புத்தாண்ட வரவேற்பாங்க. இதைய நண்பர்களுக்கும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க. கிராண்ட் செசேஜ்ங்கிற உயரமான கேக்க அலங்கரிச்சும் புத்தாண்ட செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜப்பான் நாட்டுல புத்த மத கோயில்ல 108 முறை மணி ஒலிக்கும். அந்த ஓசையினால மனிதர்கள் செய்யற பாவங்களை போக்கும்னு ஜப்பானியர்கள் நம்புறாங்க. அன்றைய தினத்துல தோஷிகோஷி சோபா என்ற நூடுல்ஸ் வகையை சாப்பிடுறாங்க. இந்த நூடுல்ஸை சாப்பிட்றதுனால பழைய வருடத்திற்கு விடை கொடுக்கும் விதமாகவும் நீண்ட ஆயுளுடனும் நல்ல அதிர்ஷ்டத்துடனும் புதியதை வரவேற்கும் விதமாகவும் இந்த உணவு மரபை பாரம்பரியமா பின்பற்றிட்டு வராங்க. ஈக்குவேட்டர் நாட்டு மக்கள் பழைய ஆடைகள், காகிதங்கள், மரத்தூள் உள்ளிட்டவற்றெல்லாம் குப்பையில வீசாம அதை ஒரு பொம்மையா தயாரிச்சு அதனை எரிச்சு புத்தாண்ட வரவேற்கிறாங்க. கடந்த ஆண்டு நிகழ்ந்த எல்லா துர்தஷ்டத்தையும் விரட்டுறதா நாட்டு மக்கள் நம்புறாங்க. இத்தாலி நாட்டுல புத்தாண்டு தினத்தன்னைக்கு கோச்சினோ இ லென்சி பன்றி இறைச்சி உணவை பாரம்பரியமா உண்ணும் வழக்கத்தை பின்பற்றிட்டு வராங்க. அது அதிர்ஷ்டத்தை அளிப்பதா அவங்க நம்புறாங்க. ஆண்கள் சிவப்பு நிற ஆடைகளை விரும்பி அணியிற வழக்கத்தையும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அப்படி அணியறதுனால ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்ட நிலவும் நம்புறாங்க. தென் அமெரிக்கா நாடுகளான மெக்சிகோ, பொலிவியா போன்ற நாடுகள்ல சிவப்பு மஞ்சள் நிற ஆடைகளை அணியிறாங்க புத்தாண்டு அன்னைக்கு. இந்த ஆடைகள் அணியறதுனால செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என்ற எண்ணம் அவர்களிடத்த நிலவுது. பிரேசில் நாட்டுல அமைதி மறுபிறப்பின் அடையாளமா வெள்ளை நிற ஆடைகளை கருதுறாங்க. இதனால அந்த நாட்டு மக்கள் சிலர் நல்ல இரவுல வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கடல் அலைகள் மேல குதிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. மேலும் கடல் தேவதையோட அருளை பெறுவதற்காக சிலர் கோல்டு, அவங்க கையில் இருக்கிற பணம் இது எல்லாத்தையும் கடல்ல வீசுவாங்க. அமெரிக்க நாட்டில் நியூயார்க் சிட்டியில டைம்ஸ் சதுக்கத்தில் நடைபெற நியூ இயர் செலிப்ரேஷன் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆனது. பால் ட்ராப் எனப்படுற கிறிஸ்டல்களால் ஆன பந்த டைம்ஸ் சதுக்கத்து உச்சியிலிருந்து கீழே விடுவாங்க. அந்த நிகழ்வை காண்றதுக்கு அங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. துருக்கி நாட்டில் புத்தாண்டு பிறக்கும் போது வீட்டு வாசல்ல உப்பை கொட்டி வைப்பாங்க. அப்படி செய்யறதுனால ஆண்டு முழுவதும் அமைதியும் செழிப்பும் ஏற்படும்னு நம்பிக்கையா இருக்காங்க. இந்த நாடுகள்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த செலிப்ரேஷன் பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு தகவலோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.